இப்போ சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன செஞ்சிட்ருக்கேன்னா பன்னீர் கிரேவி தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஸோ எப்படி செஞ்சேன்னு கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு இது போட்டுட்ட பின்னாடி நான் வந்து புதினா தலையை வந்து அரைச்சி போட்டிருக்கேங்க. ஸோ புதினா தலை இருந்தால் நீங்கள் போடலாம், ஆப்ஷன் தான். ஸோ இது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து சின்னதாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பின்னாடி இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்ட பின்னாடி தூள் தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து காஷ்மீரா சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியா தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ கொத்தமல்லி தூளும் சில பேர் சொல்லுவாங்க, தனியா தூளும் சொல்லுவாங்க. அதை தாங்க 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பின்னாடி கொஞ்சமாக சிக்கன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஆப்ஷன் தான், இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு அளவுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்குங்க. இல்லைனா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ கொதிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து இதில் சேர்க்க போகிறேன். ஸோ நீங்கள் தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிருக்கல, ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் பன்னீர் சேர்க்க போகிறோம். பன்னீர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பன்னீரை வந்து நெய்யில் வந்து வதக்கிட்டு கூட வந்து இதில் சேர்ப்பாங்க. நான் அப்படி சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்தா தான் பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு இல்லைனா நெய்யில் வதக்கிட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். அதனால் நீங்கள் பன்னீரை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்புல சேர்த்துருங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பன்னீர் போட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.